ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வானதிய கூப்ட்டு நம்ம பாண்டியன் விஷயத்த சொல்றாப்ல. இந்த மாதிரி இந்த கடைய என்னையே எடுத்து என் முதலாளி நடத்த சொல்றாப்ல. ரூ. 3,00,000 குடுத்தா போதும். அத சொல்றதுக்காகத்தான் வந்தேன். வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, "அவ்வளவுதானா? இதுக்கா என்னைய போய் வர சொன்ன?" அப்படின்னு எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணாம வானதி இருக்கிறாங்க. "என்ன சொன்னா சந்தோஷப்படுவேன்னு சொன்னா, நீ என்ன இப்படி ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா. இதெல்லாம் ஒரு ஓட்ட கடை. இந்த கடைய போய்யா நீ எடுத்து பண்ண போற? இந்த கடைய எடுத்து நீ பண்ண என்னைய எல்லாம் ஓட்ட கடை பொண்டாட்டிக்காரன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? நீ இதெல்லாம் எடுக்காத. இதெல்லாம் மொக்க ஐடியா. நீ பேசாம பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பாண்டியனுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. என்னடா நம்ம இத சொன்னா சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா, இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நிலாவ தன்னோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நிலாவோட பாஸ் என்னடான்னா நிலாவை சுத்தி சுத்தி வராப்ல. நிலா கூட இருக்கிறவங்க எல்லாருமே நிலா கிட்ட சொல்றாங்க. ஆனா நிலா மட்டும் நம்பவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் நிலா கவனிக்கிறாங்க. ஸோ பாஸ் நம்மளே சுத்தி சுத்தி வராரே, இது என்னடா பெரிய தொந்தரவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலாவுக்கு நிலாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கணும். பண்ணி தர முடியுமா? அப்படின்னு கேட்க, ஆரம்பத்துல நிலா இருந்துகிட்டு, இல்ல இல்ல இப்பதான் என்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டே குடுத்துருக்காங்க. என்னாலலாம் வேற வேலைலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம பாண்டியனுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த ஒர்க்க எடுத்து பண்ணோம்னா நமக்கு பணம் கிடைக்கும். அத நம்ம பாண்டியன் கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட டீல் பேசுறாங்க. டீல் பண்ணி 2 நாள்ல முடிச்சு குடுக்குறேன். எனக்கு முடிச்சு குடுத்த உடனே பணம் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலாவும் பேசி முடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவனோட அம்மாவ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எதிர்பாராத விதமா அவங்க மேலேயே போய் நம்ம சோழன் பைக்க விட போயிடுறாப்ல. ஆரம்பத்துல அவங்க தான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் ஃபோன்ல இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க தானேல்ல அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா, அங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கடன் வாங்குனாங்க இல்லையா? அந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கிற சட்டி பொட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்களாட்டுக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பெரிய தகராறு போய்க்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம சோழன் போயிடுறாப்புல. ஸோ, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்க தெரியல. ஸோ, "இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சோழன் முடிவு பண்ணிடுறாப்புல. அப்கமிங்ல என்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.